இன்னைக்கு நம்ம ஃபிளாஷ் பாயிண்ட் பியாண்ட் அந்த காமிக்கோட ஃபுல் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த காமிக்ல டோட்டலா 6 இஷ்யூஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் ஆர்டரா மொத்தமா பார்த்துடுவோம். ஃபிளாஷோட ஒவ்வொரு டைம்லயும் அவரோட சின்ன வயசுல அவங்க அம்மாவை யாராவது கொலை பண்ணிடுவாங்க. இதனால ஃபிளாஷோட அப்பா தான் கொலை பண்ணான்னு போலீஸ் அவர் ஜெயில போட்டுருவாங்க. ஃபிளாஷ் பல தடவை டைம் டிராவல் பண்ணி அவங்க அம்மாவை அந்த கொலையில இருந்து தடுக்க முடியாம போயிடும். அப்படிதான் மூவிஸ்ல அனிமேட்டட் சீரிஸ்ல பார்த்திருப்போம். ஆனா இந்த கதையில ஃபிளாஷ் டைம் டிராவல் பண்ணி அவங்க அம்மாக்கு கொலை நடக்கிறதுல இருந்து காப்பாத்தி அவங்க அப்பா ஜெயிலுக்கு போறதை தடுத்துறாரு. இதுக்கு மேல சொல்லி ஸ்டோரியை ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஸ்டோரிக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல ஒரு கிளாக்கை காட்டுறாங்க. அந்த கிளாக் மேல ரத்தமா இருக்கு. அந்த கிளாக்ல இருந்து அந்த கிளாக் ஒரு சவுண்ட் டிக் டிக்னு வந்துட்டு இருக்கு. அந்த கிளாக் பக்கத்துல உள்ள பிளாக் ஸ்டென்ஸ் ஃபேமிலி போட்டோவை காட்டுறாங்க. அந்த போட்டோ உடஞ்சோ அந்த போட்டோ பக்கத்துல ரத்த கரையா இருக்கு. அது பக்கத்துல ஒரு சாக் போர்ட்ல 5G அபார்ட் டேமேஜ்டு மஸ்ட் டிராவல் அப்படின்னு எழுதி இருக்கு. அந்த சாக் போர்டு பக்கத்துல பேட்மேன் நின்னுட்டு அந்த போர்டை பார்த்துக்கிட்டு இங்க என்ன நடந்திருக்கும், எதுக்காக இதை எழுதி போட்டிருக்காங்கன்னு அதை பார்த்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே அந்த இடத்துல இருந்து நடந்து அந்த இடத்துல உள்ள ஒரு ரூம்குள்ள போய் பாக்குறாரு. அங்க ஒரு பெரிய கண்ணாடி பவுலுக்குள்ள சேரும், அந்த இடம் ஃபுல்லா ஒயர்ஸ் ஆகும். அந்த கண்ணாடி மேல துப்பாக்கியால சுடப்பட்ட மாதிரி இருக்கு. அது பக்கத்துல ஒரு பெரிய லாக்கர் ஓப்பன்ல இருக்கதை பாக்குறாரு. பார்த்துட்டு இது அவங்களா இருக்காதுன்னு சொல்றாரு. அப்ப அந்த பெரிய லாக்கருக்குள்ள இருந்து யாரோ பேட்மேன் நம்ம கண்டுபிடிச்சது இங்க தங்கி இருக்கிற வெறி பிடிச்சவங்களதான், அவங்க இங்க வந்துட்டா நம்மளை பிடிச்சிருவாங்க அப்படின்னு யாரோ அந்த பெரிய லாக்கருக்குள்ள இருந்துட்டு ஒரு கோவைக்குள்ள இருந்து பேசினா எக்கோ வாய்ஸ் மாதிரி கேட்கும்ல, அது மாதிரி யாரோ அந்த பெரிய லாக்கருக்குள்ள இருந்துட்டு எக்கோ வாய்ஸ்ல பேட்மேன் கிட்ட பேசுறாங்க. அதுக்கு பேட்மேன் டைம் மாஸ்டருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது அவனுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில ஒரு சின்ன டார்ச் லைட் எடுத்துட்டு இந்த பெரிய லாக்கருக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல பேட்மேன் கூட யார் இருக்குதுன்னா மரியாண்டாவும் மைமோவும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த பெரிய லாக்கருக்குள்ள தான் இருக்காங்க. அப்ப மரியாண்டா பேட்மேன் கிட்ட பேட்மேன் நீ என்ன மேல வச்ச நம்பிக்கையா கூட நாங்க ரெண்டு பேரும் உன் மேல வைக்கலையே அப்படின்னு மரியாண்டா சொன்னதும் அவ கூட இருக்கிற மைமோன்றவன் இன்விசிபிள் கண்ணை எடுத்து பேட்மேன் தலையில வைக்கிறான். பேட்மேன் அவன் கையில இருந்து அந்த கண்ணை தட்டி விட்டு இந்த வேலையெல்லாம் ஏன் கிட்ட சொல்லாதுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் கையில இருந்த லைட்டை ஒரு டேபிள் மேல அடிக்கிறாரு. அந்த டேபிள் மேல ஏகப்பட்ட கேட்ஜெட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பார்த்ததும் பேட்மேன் மரியாண்டா இதுல இது டாக்டர் ரீகண்டரோட கேட்ஜெட்னு கேட்கிறாரு. அதுக்கு மரியாண்டா பேட்மேன் இதுல நம்ம டீல்லே இல்லையே, அது அந்த வரைக்கும் பத்தியா ஜெடிஷனேட்டர் வாட்ச் அதுதான் அப்படின்னு சொன்னதும் பேட்மேன் அந்த வாட்ச் எடுத்து நான் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு பேட்மேன் அந்த வாட்சை பார்த்து மனசுல நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப மரியாண்டா பேட்மேன் நீ அந்த எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற, எங்களுக்கு ஓமேன ஆக்கற இல்ல, அதோட ஆபத்தான பவர் என்னன்னு எங்களுக்கு தெரியும், அதனாலதான் கேட்கிறேன் இதை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறேன்னு சொல்லு பேட்மேன் அப்படின்னு மரியாண்டா கேட்டதும் அதுக்கு பேட்மேன் நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவர் முன்னாடி ஒரு போர்டுல தாமஸ் வெயின் வில் டை அப்படின்னு எழுதியிருக்கதை பாக்குறாரு. பார்த்துட்டு கோவத்துல அந்த போர்டை கையாலே குத்தி உடைக்கிறாரு. ஃபிளாஷ் கடந்த காலத்துக்கு டைம் டிராவல் பண்ணி கடந்த காலத்துல அவங்க அம்மாக்கு நடந்த கொலையை அவங்க அப்பா ஜெயிலுக்கு போறதையும் தடுத்துறாரு. ஃபிளாஷ் கடந்த காலத்துல நடந்தது மாத்தினதுனால கடந்த காலத்துல ஏகப்பட்ட தப்பு நடந்திருது. ப்ரூஸ் வெயினோட கடந்த காலத்துல ப்ரூஸ் வெயின் சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அப்பா தாமஸ் வெயினையும் அவங்க அம்மா மார்த்தாவையும் ஒரு ட்ராஜரியில அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரையும் ஒரு கிரிமினல் கொலை பண்ணிடுறான். அதுக்கப்புறம் தான் ப்ரூஸ் வெயின் ஒரு பேட்மேனா வளர ஆரம்பிக்கிறாரு. ஃபிளாஷ் டைம் டிராவல் பண்ணி கடந்த காலத்தை மாத்தினதுனால ப்ரூஸ் வெயினோட கடந்த காலத்துல அவரோட சின்ன வயசுல நடந்த இந்த ட்ராஜரி சம்பவத்தால ப்ரூஸ் வெயினோட அம்மா அப்பா கொல்லப்படுறதுக்கு பதிலாக ப்ரூஸ் வெயின் கொல்லப்பட்டுறாரு. இதனால அவரோட அப்பா தாமஸ் வெயின் அவரோட பையனை இழந்த வேதனையில ஒரு மோசமான பேட்மேனா மாறுறாரு. அவரோட அம்மா மார்த்தா ப்ரூஸ் இறந்த வருத்தத்திலே ஜோக்கரோட அடையாளத்தை போட்டுக்கிட்டு வைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. ஃபிளாஷ் கடந்த காலத்துல நடந்த ஒரு நிகழ்வை மாத்தினதுனால ப்ரூஸ் வெயின் குடும்பத்துல தாமஸ் வெயின் மட்டும்தான் உயிரோட இருக்காரு. தாமஸ் வெயின் சீக்கிரம் எழுந்துருங்க. என்ன ஆஸ்பால்ட் கொஞ்ச நேரம் கூட தூங்க விட மாட்டேன். தாமஸ் வெயின் நீங்க கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்னு உங்ககிட்ட இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு ஆஸ்பால்ட் தூங்கிட்டு இருந்த தாமஸ் எழுப்புறாரு. அப்ப அங்க வந்தவன் தாமஸ் வெயின் கிட்ட தாமஸ் மறுபடியும் குடிச்சிருக்கிய உன்னை ஆர்கம்க்கு போய் என் ஒய்ஃபை பார்க்க சொன்னேன், ஆனா நீ இங்கேயே இருக்க, மார்த்தா மேலோட கோவத்தால என் ஒய்ஃப் ஒன்னு தவிர வேற யாருக்கிட்டையும் பேச மாட்டான் அப்படின்னு வந்தவன் தாமஸ் கிட்ட சொல்றான். அதுக்கு தாமஸ் சோகமா மார்த்தான்னு சொல்றாரு. அதுக்காக மார்த்தாவா அவ ஒரு ஜோக்கர், உன் ஒய்ஃப் அப்படி ஆனதுக்கு நீ தான் காரணம். இல்ல இது எதுக்கும் நான் காரணம் இல்ல, இது எல்லாத்துக்கும் பேரி ஆலன் தான் காரணம். நீ உன் ஒய்ஃபை தவற விட்ட மாதிரி நான் என் ஒய்ஃபை தவற விட்டுற மாட்டேன். நீ ஆர்கம்க்கு போய் என் ஒய்ஃபை பார்க்கலன்னா உன் மேல பொய்யான கேஸ போட்டு உன் ஜெயில தள்ளிடுவேன். ப்ளீஸ் உங்ககிட்ட ஹிந்தி கேட்கற என் ஒய்ஃப் ஒன்ன தவிர வேற யார்கிட்டயும் பேச மாட்டா அப்படின்னு அவன் தாமஸ் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் நியூஸ்ல அமேசான்ஸும் அட்லாண்டிஸ்க்கும் போர் நடந்துட்டு இருக்கு. இச்சடையில சூப்பர்மேன் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு விதிச்சிட்டு இருக்காங்க. பெட்ரோபாலிஸ் சிட்டில பயங்கரவாத தாக்குதல் இருந்து 30,000க்கு மேல ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் இறந்துட்டாங்க. இதை பத்தி சிபிஐ நூத்துக்கணக்கான டாக்குமெண்ட்ஸ் முன் வச்சிருக்காங்க. எங்களுக்கு கிடைச்சிருக்க தகவல் படி சூப்பர்மேன் வாழ்ந்த கிரிப்டோனியன் உலகம் அழிஞ்சிடுச்சு. இதனால கிரிப்டோனியன் மக்கள் பூமியை நோக்கி பணையெடுத்து வரப்போறாங்க. மக்கள் எல்லாரும் ஆபத்தை எதிர்கொள்ள தயாரா இருங்க அப்படின்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நியூஸை பார்த்துட்டே பேட்மேன் ஒரு புக்கை புரட்டி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப யாரும் மறைஞ்சிருந்து பேட்மேனை வாட்ச் பண்ற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. யாரதுன்னு திரும்பி பாக்குறாரு. அவர் பக்கத்துல ஒரு போர்டுல எவ்ரிதிங் மேட்டர்ஸ் எல்லாமே முக்கியம் அப்படின்னு எழுதியிருக்கதை பாக்குறாரு. பார்த்துட்டு இது அவனோட வேலை தான், எல்லாமே முக்கியமா எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அந்த போர்டை குத்தி உடைக்கிறாரு. அதுக்கப்புறம் காத்தம் சிட்டியை தான் காட்டுறாங்க. அங்க பேரி ஆலன் அவங்க அம்மா கூட ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப பேரி அவங்க அம்மா கிட்ட அம்மா நீங்க வீட்டுக்கு போங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் வீட்டுக்கு வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா அங்க இருந்து கிளம்புறாரு. பேரி கிரைம் டிபார்ட்மெண்ட் லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஏரியால நடந்த ஒரு கொலையை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக தான் அவசரமா போயிட்டு இருக்காரு. பேரி ஒரு வழியா அந்த கிரைம் நடந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்ப அங்க இருந்த போலீஸ் ஆபீசர்ல ஒருத்தர் பேரி கிட்ட பேரி எதுக்கு லேட்டுன்னு கேக்குறாரு. அதுக்கு பேரி சாரி என் அம்மா என் கூட இருந்தாங்க அதான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிரைம் நடந்த இடத்துல கொலை பண்ணப்பட்டவரை போய் பாக்குறாரு. பார்த்துட்டு இவர் யாரோ கத்தியால குத்தி கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க, எனக்கு கிடைச்ச
டீட்டெயில்ஸ் எல்லாம் கிரைம் டிபார்ட்மெண்ட் லேபுக்கு அனுப்புறேன். ரிசல்ட் வந்ததும் யார் இந்த கொலையை பண்ணதுன்னு உங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிங்க அப்படின்னு அங்க இருந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் மேரி அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து டோர்ஸ் ஓபன் பண்ணதும் அவரோட வீட்டுக்குள்ள தாமஸ் வேன் உட்காந்துருக்கதை பாக்குறாரு. அவரை பார்த்ததும் பேரி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் தான் தாமஸ். வெயிட் நீங்க தானே தாமஸ் வேன்? ஆமா, நான் தான் தாமஸ் வேன். உனக்கு எப்படி எனக்கு தெரியும்? உங்களை மாதிரி ஒரு பணக்காரரை எப்படி தெரியாம இருக்கும்? பேரி ஆலன், த ஃபாஸ்டஸ்ட் மேன் ஆலன். உன்னால என் பையனுக்கும் என் ஒய்ஃபுக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. உனக்கு புரிய வைக்கலாம் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் அவர்கிட்ட இருந்து ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து பேரியோட கழுத்துல குத்திடுறாரு. பேரி ஆலன் அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. இங்க என்ன நடக்குது? நான் இப்ப எங்க இருக்கேன்? பேரி, நீ காத்தம் சிட்டிலே இருக்கிற உயரமான பில்டிங் மேல இருக்க. நீ என்னை என்ன பண்ண போற? நான் சொன்னது எதுவும் புரியலன்னு சொன்னல, அதான் புரிய வைக்க போறேன். மிஸ்டர் தாமஸ் வேன், எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? ஒரு அப்பாவா ஒரு பையனை இழந்தவனோட வழி தெரியுமா உனக்கு? மின்னல் தாக்குனதுல பேரியோட உடம்பு சர்க்கியூட் ஆகி எரிஞ்சு கருகிடுச்சு. அதை பேட்மேன் பார்த்துட்டு இருக்கப்ப அவங்க இருந்த பில்டிங்க்கு கீழே ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி ஃபயர் ஆகி எரிஞ்சிட்டு இருக்கதை பாக்குறாரு. அந்த கார்ல இருந்த ஃபேமிலியில ஒரு சின்ன பையனை தவிர மீதி எல்லாருமே இறந்துடுறாங்க. அங்க வந்த பேட்மேன் அந்த பையனை மட்டும் காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கார்ல நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்த போலீஸ் ஆஃபீஸர்ட்ட தாமஸ் அவங்க கிட்ட அந்த சின்ன பையனை ஒப்படைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி அவரோட இடத்துக்கு போயிடுறாரு. அப்ப அவரோட இடத்துல ஒரு சின்ன பையன் இருந்துட்டு, நீங்க டாக்டர் ஹண்டரோட லேபுக்கு வந்து அவரோட வாட்சை எடுத்துட்டு போனதை நினைச்சு அவர் ரொம்ப வேதனைப்படுறாரு அப்படின்னு பேட்மேன் கிட்ட சொல்றான். ஃபிளாஷ் டைம் டிராவல் பண்ணி அவங்க அம்மா அப்பாவுக்கு கடந்த காலத்தில் நடந்த ஒரு விபத்தை தடுத்ததுனால மொத்த டைம் லைனுமே மாறிடுச்சு. அந்த டைம் லைன்ல ப்ரூஸ் வேனோட கடந்த காலத்தில் ப்ரூஸ் வேனோட அம்மா அப்பா கொல்லப்படுறதுக்கு பதிலாக ப்ரூஸ் வேன் கொல்லப்பட்டுறாரு. இதனால ப்ரூஸ் வேனோட அப்பா தாமஸ் வேன் ஒரு மோசமான பேட்மேனா மாறுறாரு. ஃபிளாஷ் டைம் லைனை மாத்துறதுனால கடந்த காலத்தில் நடந்த எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லை, அவர்கிட்ட பவர்ஸும் இல்லை. ஃபிளாஷ் கடந்த காலத்தை மாத்துறதுனால தான் ப்ரூஸ் இறந்தாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட தாமஸ் பேரி ஆலனை கண்டுபிடிச்சு அவருக்கு எப்படியாவது பழைய பவர்ஸை கொண்டு வந்து ப்ரூஸ் வேனை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துடலான்னு ஒரு அப்பாவை நம்பிக்கையா போராடிட்டு இருக்காரு. அதோட இஷ்யூ ஒன்று முடியுது. அடுத்த நடக்க போகுது அப்படிங்கறத அடுத்த இஷ்யூல பார்க்கலாம். ஸ்டோரி எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.